அதாவது மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்கு பதிலாக இப்போ வந்து அந்த குருவை ரீப்ளேஸ் பண்ணிட்டார் கூகுள் அவர்கள். நம்ம வந்து எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுனால மாதா பிதா கூகுள் தெய்வம். இப்போ இதே மாதிரி ஒரு ஆள் தொழில் ஆரம்பிக்கணும்னு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த 1000 தொழிலில் மறுபடியும் அவங்களும் ஒரு 365 நாள், குறைஞ்சபட்சம் 365 நாள் செலவு பண்ணாதானே இந்த ஐடியா சொல்கிறோம். இப்போ வணிகாலஜிக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வணிகாலஜியே சொல்கிறதுக்கு, வணிகாலஜிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு வணிகத்தை பற்றியும் வணிகத்தின் பற்றிய நுணுக்கங்களை சொல்வதற்கு எனக்கு என்ன நாலேஜ் இருக்குது, நான் என்ன அறிவு சேர்த்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத இப்போ நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். நான் வந்து ஒரு தொழில் நடத்தி கொண்டிருந்த, வேலை பார்த்து விட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு வந்து, வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இந்தியாவுக்கு வந்து சொந்தமாக தொழில் ஆரம்பித்து அதை நடத்தி கொண்டிருந்து விட்டு அதை நல்ல வெற்றிகரமாக நடத்தி, அப்புறம் என்னுடைய பேஷன், என்னுடைய லைஃப் வேறு இடத்துக்கு மாறப்போக அதுக்கு நான் ஒரு பயிற்சியாளராக ஆரம்பித்து தொழில் நிறுவனங்களுக்குள்ளே போக ஆரம்பித்து, தொழில் நிறுவனங்களை திரைப்படத்துறையில் வந்துட்டு, அப்புறம் வந்து டெலிவிஷனில் ஆங்கரிங்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் தொழில் நிறுவனங்களுக்கு ஆலோசகராக போக போக அங்கு அவர்களுடைய கஷ்டங்கள் பார்க்குறேன். நிறைய விஷயங்களில் என்னெல்லாம் இடர்பாடுகள் இருக்கோ அதை களையிறதுக்காக நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்க போது தான் நான் தொழிலதிபர்களுக்கு எங்கெல்லாம் உதவ முடியும், எங்கெல்லாம் வணிகர்களுக்கு உதவ முடியும்னு எனக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்புறம் நான் பிராண்டிங் படிக்கிறேன். இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனை ஒன்று லைஃப்பில் நடந்தது. ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்தது சிங்கப்பூரில். அந்த கான்ஃபரன்ஸுக்கு நான் போயிருந்தேன். நிறையா இந்த மாதிரி கற்றுக்கொள்ளும் இடங்களுக்கு நிறைய போவேன். இன்றைக்கி வந்து சில லட்சங்கள் நான் செலவழிச்சிருக்கேன்னு சொல்லலாம். வந்து கற்றுக்கிறதுக்காக நான் வந்து நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் போய் நம்ம அட்டன் பண்ணி நம்ம கற்றுக்கிட்டு வர்றதுக்காக. பிரையன் ட்ரேசி அவர்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வயது மூத்த ஒரு பயிற்சியாளர் இருக்கார். அவர் எல்லாருக்கும் பல பெரிய தொழில் நிறுவனங்களுக்கான குருவாக இருக்கார். அவர்கிட்ட நான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். பிரையன் ட்ரேசிக்கு மட்டுமே இல்லை, டோனி ராபின்சன், இந்த மாதிரி பல்வேறு இவெல்லாம் கூட நிறைய பேரோட ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் போகும்போது நிறைய கற்றுக்கிட்டே வரேன். சொந்தமாக நம்ம வளர்த்துக்கிறதும் சரி, அதுக்கப்புறம் வந்து பல்வேறு நிறுவனங்களை பற்றிய அந்த அறிவையும் வளர்த்துக்கிட்டே போகும்போது தான் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது. சிங்கப்பூரில் ஒரு கான்ஃபரன்ஸில் அந்த பயிற்சியாளர் ஒரு விஷயம் சொன்னார். நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னார். உடனே நான் என்ன பண்ணேன், சரி ஆமாம்ல, நமக்கு ஒரு தொழில் ஆரம்பித்தா என்ன. அதாவது அவர் சொன்னது வந்து ஒரு பாசிவ் பிஸ்னஸ். நீங்கள் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு தொழில் ஆரம்பிச்சுட்டு நீங்கள் நடத்தணும், நீங்கள் பாட ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னார். உடனே நானும் ஓகேன்னு ரெடியாக உட்காந்தேன். அவர் வந்து என்ன சொன்னார்னா, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச தொழில்களை பட்டியலிடுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தொழில் வருமோ அதெல்லாம் பட்டியலிடுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் கண்ணில் பார்க்குறீங்களோ அந்த தொழில் எல்லாத்தையுமே எழுதுங்க. நீங்கள் நேராக போயிட்டுருக்கீங்க, இப்போ ஒரு பைக் சர்வீஸ் சென்டர் பார்க்குறீங்க, எழுதிங்க. பைக் சர்வீஸ் சென்டர் நம்ம ஆரம்பித்தா என்ன ஆகும், மெக்கானிக்கை வேலைக்கு போட்டு நடத்தலாமே, இப்படிலாம் யோசனை வரட்டும். அந்த மாதிரி எல்லா பிஸ்னஸையும் எழுதுங்க. உங்களால் அது நீங்கள் பணம் பார்க்காதீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்டி பார்க்காதீங்க, உங்களுக்கு வருமானம் வராத பார்க்காதீங்க, எதுவுமே பார்க்காதீங்க, சும்மா எழுதுங்க. இந்த தொழில் பண்ணால் எழுதுங்க. அப்புறம் அதனுடைய வசதி வாய்ப்புகளை பற்றி எழுதுங்க, அதனுடைய வருமான வாய்ப்புகளை எழுதுங்க. அது உங்கள் தொழிலை எவ்வளோ தூரம் ஸ்கேலப் பண்ண முடியும்னு பாருங்கள். இதெல்லாம் தினசரி ஒரு நாள் ஒரு 15 நிமிஷம் செலவு பண்ணி எழுதிக்கிட்டே வாங்க. 365 நாள் ஆகட்டும். அதை ஒரு தடவை முழுசாக ஒரு தடவை பாருங்கள். முதல் 5 தொழில்களை எடுங்க. அதில் உங்களுக்கு அதில் டாப் 5 எடுத்துருங்க. அதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டு தொழில்னு படுதோ அதை ஆரம்பிங்க. நீங்கள் தோற்றே போக மாட்டீங்க. ஆனால் இதுக்கு 365 நாள் ஆகும் அட்லீஸ்ட் அப்படின்னு சொன்னார். ஐடியா நல்லா இருக்கே. நம்ம ஒன்றும் இப்போ என்ன நினைப்போம், ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுனா உடனே ஆரம்பிச்சிருவோம், அந்த ஆரம்பிச்சிருவோம்னு யோசிச்சுட்டே இருப்போம்ல. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி செய்யலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு சென்னையில் அந்த ஆண்டுலேருந்து 2012 11 கடைசி அந்த ஆண்டில் நான் முழுக்க நான் வந்து ஒவ்வொரு தொழிலையாக கவனிக்க ஆரம்பித்தேன். அது என்னுடைய ஒரு நோட் புக்கில், ஒரு டைரியில் எழுத ஆரம்பித்தேன். இந்த தொழிலுக்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, இவ்வளோ இது வேணும், இவ்வளோ வரும், நமக்கு இவ்வளோ ஊழியர்கள் தேவைப்படுவாங்க, இதை இவ்வளோ ஸ்கேலப் பண்ண முடியும், என்னெல்லாம் எழுத முடியுமோ அதெல்லாம் எழுத ஆரம்பித்தேன். அப்புறம் அந்த தொழிலை பற்றி நமக்கு தான் கூகுள் இருக்கே, அதாவது மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்கு பதிலாக இப்போ வந்து அந்த குருவை ரீப்ளேஸ் பண்ணிட்டார் கூகுள் அவர்கள். நம்ம வந்து எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுனால மாதா பிதா கூகுள் தெய்வம். அதனால் இந்த கூகுள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ வந்து அது வந்து நிறைய நிறுவனங்களை பற்றி நிறையா சொல்லுது. அதை நான் எழுதி வச்சுக்கிட்டோன்னே இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, 365 நாள் கழித்து பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு எனக்கு அதில். 365 நாள் 10வது போல இருக்கேப்பா, இன்னும் நிறைய தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி நான் அடுத்த ஆண்டும் அதை கண்டினியூ பண்ணேன். நான் தொழில் ஆரம்பிக்கிற ஐடியாவுக்கு போகலை. ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு ட்ரைனிங் கம்பெனி நடத்திட்டு இருக்கேன், ஒரு கன்சல்டிங் கம்பெனி நடத்திட்டு இருக்கேன், அது போயிட்டுருக்கு. அதனால் நான் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிற ஐடியாவே வரல.
இது தவிர நிறைய டெலிவிஷன் ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேங்கிறனால ஒரு நிம்மதியான வாழ்க்கை போயிட்டு இருந்தது. அதனால் புதுசாக ஆனால் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருந்தது. சரின்னு சொல்லிட்டு உடனே கிட்டத்தட்ட 700-800 தொழில் வந்துச்சு. 1000 தொழில்களை தொட்டுச்சு. கிட்டத்தட்ட 2.5 வருஷம் இதை நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ 1000 தொழில் கொண்ட டேட்டா பேஸ் என்கிட்ட இருந்துச்சு. 1000 தொழில், ஆமாம் அவ்வளோ தொழில் இருந்துச்சு. சைக்கிள் டியூப்பு, சைக்கிள் டயரு, சைக்கிள் ஃபோக்ஸ் கம்பி, இப்படி எல்லாமே பண்ணேன். என்னெல்லாம் அது மேனுஃபேக்சர் பண்ண முடியும், ட்ரேட் பண்ண முடியும், அது பண்ணணும், இது பண்ணி எல்லா தொழிலும் நிறைய என்னெல்லாம் கண்ணில் பட்டுச்சோ எல்லாமே செஞ்சு பார்க்கும்பொழுது இந்த முதல் 5 தொழில்கள் லிஸ்ட் எடுக்கும்போது பார்த்தா ஒரு உண்மை எனக்கு விளங்குச்சு. ஒரு குணம், ஒரு மனுஷனோட குணம் தான் அவன் தேர்ந்தெடுக்கிற தொழிலில் கனெக்ட் ஆகுது அப்படின்னு. ஏன்னா எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த தொழிலை தான் நான் தேர்ந்தெடுத்தேன். அதில் காசு வரட்டும் வராமல் போகட்டும், ஆனால் எனக்கு எது பிடிச்ச தொழில், எனக்கு அந்த 1000 தொழிலை பார்த்தோன்னு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. சூப்பர்ரா அப்படி நினச்சிட்டு நான் டக்குன்னு என்ன மைண்டு மாறிச்சுன்னா, இப்போ இதே மாதிரி ஒரு ஆள் தொழில் ஆரம்பிக்கணும்னு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த 1000 தொழிலில் மறுபடியும் அவங்களும் ஒரு 365 நாள், குறைஞ்சபட்சம் 365 நாள் செலவு பண்ணாதானே இந்த ஐடியா சொல்கிறோம். இப்போ எனக்கு சிங்கப்பூரோட என்னுடைய ட்ரெயினர் சொன்ன ஐடியாவை நான் அவருக்கு சொல்கிறேன்னா, இவர் வந்து மறுபடியும் 365 நாள் கழித்து தான் அவர் டிசைட் பண்ண முடியும். இதே மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி யாராவது பண்ணுவாங்களான்னு கேட்டால் அதுவும் கஷ்டம். ஏனென்றால் அந்த பயிற்சியாளர் சொன்னபடி அந்த 365 நாளும் நான் தொடர்ச்சியாக விடாமல் பொறுமையாக ஒரு நாள் விடாமல் எழுதியிருக்கேன். இது எல்லாருக்கும் வருமானு தெரியாது. அதனால நான் என்ன யோசித்தேன், இந்த உழைப்பு ஒன்று போட்டிருக்கோம்ல, இந்த உழைப்பை காசாக்கினா என்ன அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த 1000 தொழில்கள் டேட்டா பேஸை எடுத்து வச்சுட்டு புதுசாக தொழில் பண்ண வர்றவங்களுக்கு ஒரு கொஸ்டினர் ரெடி பண்ணேன். இந்த தொழில் உனக்கு பிடிக்குமா, இந்த தொழில் உனக்கு பிடிக்குமா, இந்த குணாதிசயம் எப்படி இருக்குன்னு சொல்லி அதை வகைப்படுத்தி. ஏனென்றால் நான் ஒரு சைக்காலஜி படித்த ஆள், நான் ஒரு சைக்காலஜிஸ்ட்டு. ஸோ அப்போ என்ன பண்ண முடிஞ்சதுன்னா, என்னால் இத்தனை தொழில்களை ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணினா இதன் மூலமாக ஒரு குணம் கிடைக்குது எனக்கு. இவர் வந்து வியாபாரத்தில் எந்த துறையை தேர்ந்தெடுப்பார், இவர் சர்வீஸை தேர்ந்தெடுப்பாரா, சேல்ஸை தேர்ந்தெடுப்பாரா, மேனுஃபேக்சரிங்கை தேர்ந்தெடுப்பாரா. இப்போ என் குணம் என்னவாச்சுன்னா, நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் என்னைய, நான் சர்வீஸை தான் தேர்ந்தெடுத்திருக்கேன். 5 தொழிலுமே சர்வீஸ் தான். சர்வீஸ்னால் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, இந்த மாதிரி எதெல்லாம் வந்து அப்படியே பொருளாக போய் நேரடியாக கையில் கொடுக்க வேண்டியதில்லை, மேனுஃபேக்சர் பண்ண வேண்டியதில்லை, இல்லை ஏதாவது ஒரு சர்வீஸாக கொடுக்க வேண்டியிருக்கும், இல்லை நான் வந்து மேனுஃபேக்சர்னா மீன்ஸ் ப்ராடக்டாக டெவலப் பண்ணுறது வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு இப்படி தான் பண்ணணுமே தவிர நான் வந்து ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணுற என் மனநிலையில் என் குணத்தில் இல்லை. இது மாதிரி ஒவ்வொருத்தரையும் நான் செக் பண்ணும்போது அவங்களுக்கு வெவ்வேறு இருந்தது. வாவ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டெஸ்ட்டு ரெடி பண்ணி அந்த டெஸ்ட்டை ரன் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய எம்ப்ளாயீஸுக்கு, நிறைய ஆண்டர்ப்ரனர் ஆக விரும்புகிறவங்களுக்கு அந்த டெஸ்ட்டை கொடுத்தும்போது அவங்களுக்கு இந்த தொழில் தான் சரியாக இருக்குன்னு செலக்ட் பண்ணி அவங்க எல்லாமே சக்ஸஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. வாவ்னு இருந்தது. அங்கேருந்து தான் என்னோடய ஜேர்னி ஆரம்பிச்சிச்சு. சரி, அப்போ உடனே எல்லா தொழிலதிபர்களுக்கும் இப்படி ஆலோசனை சொன்னால் நல்லா இருக்குமென்னு சொல்லி அப்புறம் தொழிலதிபர்கள் எப்படி தொழிலை நடத்த வேண்டும்னு இப்போ ஒன்று புரிஞ்சிச்சா. அவர் குணத்துக்கு ஏற்ற தொழிலை தேர்ந்தெடுத்தா இருந்தார்னா சூப்பர். அவர் குணத்துக்கு ஏற்காத தொழிலை தேர்ந்தெடுத்திருந்தார்னா அவரால் அதை நடத்துறது ரொம்ப சிரமப்படுறார். அதன் அடிப்படையில் அதுக்கான டூல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கிட்டத்தட்ட இன்றைக்கி 12 ஆண்டுகளாக 14 ஆண்டுகளாக ரொம்ப சிறப்பாக அதை நடத்தி கொண்டிருக்கேன். இப்போ இந்த வணிகத்தில் இன்றைக்கி பல்வேறு நிறுவனங்கள், பெரிய பிராண்டு, சின்ன பிராண்டு, நிறைய பிராண்டு ரெடி பண்ணியிருக்கோம், நிறைய பிராண்டு ரீபிராண்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே பண்ணும்போது ஒரு வணிகம் நடத்துவதற்கு எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே முடிக்கணும், அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கணும், என்ன சிஸ்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத என்னால் ஒரு நிறுவனத்துக்குள்ளே போய் காலையில் போனேன்னா சாயந்தரத்துக்குள்ளே என்னால் அது முடிவுக்கு வந்துட முடியும். உங்கள் கம்பெனியில் இதுதான் ப்ராப்ளம் அப்படின்ட்டு. இதுதான் என்னுடைய பலம். இந்த பலத்தை பயன்படுத்தி தான் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி நான் எல்லாத்தையுமே டெக்னாலஜியாக கொண்டு போகலான்னு முடிவுக்கு வரும்பொழுது, ஏன் நாம் இந்த வணிகர்களுக்கு நம்ம ஒவ்வொன்றா தனித்தனியாக போய் கன்சல்ட்டிங் கொடுத்துட்ருக்கிறத விட இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா என்ன அப்படின்னு நினச்சதோட விளைவு தான் இந்த வணிகாலஜி. ஸோ அதன்படி தான் செய்து கொண்டிருக்கிறேன். என் பெயர் சுரேகா சுந்தர். வணிகாலஜிக்கு உங்களை வரவேற்கிறேன்.